கடவுளை நோக்கி தியானம் பண்ணுற ஒருத்தனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிற ஒரு பையனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி இருக்கிற ஒரு லட்சியவாதியாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருந்தாலுமே அதுவாகவே மாறுறது இருக்குல்ல. இப்போ கிரிக்கெட் போயிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் என்னென்னமோ நிகழும், மழை பெய்யலாம், வெள்ளம் வரலாம், பூகம்பம் வரலாம். ஆனால் நீங்கள் இன்னரா மனசோட ஒரு ஓரத்தில் அது மட்டும்தான் உங்களுக்கு விஷயமா இருக்கணும். அந்த ஒரு கதை தோணிடுச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே உருண்டுகிட்டே இருக்கு. இப்போ டெண்டுல்கர் 24 மணி நேரமும் அந்த பேட்டு பக்கத்திலே வச்சுட்டு அவன் கனவுல கூட, இப்போ இளையராஜா சொல்கிறாரு சமீபத்தில் சம்மர்ஸுடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, தூங்கும்போது கூட அந்த வந்து பியானோவோ இல்லைன்னா கீபோர்ட்லேயே கை வச்ச மாதிரி நெஞ்சில் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்களா, நீ ஏதாவது தூக்கத்தில் கனவு கண்டியாடா, இது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் சொல்லுவாங்க. அந்த நீங்கள் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் ஒரு இன்டர்வியூலாம் பாருங்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ட்ரம்ஸ் சிவமணி அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு, நான் சொல்கிறாரு, மழை பெஞ்சாலும் எந்த சத்தம் கேட்டாலும் எனக்கு ட்ரம்ஸில் இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அதை மட்டும்தான் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு தாயை பற்றி கவிதை எழுதும்போது மார்பில் பால் சுரக்க வேண்டுங்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டால் பால் முளைச்சிடும். அந்த மாதிரி முழுக்க 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 நீங்கள் அதுலேயே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு எந்த தடயத்தையும் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க, யாரும் எங்கேயுமே எந்த குறையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு பேரன்போட மனசோட நீங்கள் செய்யும்போது எந்த போலித்தன்மை இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சேரும், முழுமையான ஒரு கதை வரும் உங்களுக்கு.